ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. வங்கி வைப்புகளின் வட்டி வீதங்களை அதிகரிக்க நடவடிக்கை. மனைவியை மிரட்டுவதற்காக மோசமான செயலில் ஈடுபட்ட தந்தை. பதவி விலகினார் நாமல். மொட்டுக்கட்சி வேட்பாளர் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் இழுபறி நிலை. அன்று கோட்டா, இன்று ஹசீனா. வங்கதேசத்தில் வெடித்த மாணவர் போராட்டம். இலங்கையில் வங்கிகளில் நிலையான வைப்புகளை வைத்துள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கு வட்டி வீதங்களை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டி வீதங்களை அதிகரிக்க நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது நிலையான வைப்புகளுக்கு 8.5% வட்டி வீதம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக அதிகளவான சிரேஷ்ட பிரஜைகள் தமது நிலையான வைப்புகளில் இருந்து பணத்தை மீள பெற்றுக்கொள்வதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் 60 வயதிற்குட்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளினால் நிலையான வைப்பிலிடப்படும் 1 மில்லியன் ரூபாவுக்கு 10% வட்டி வழங்கப்படவுள்ளது. 2 வருடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் இந்த வட்டி வீதம் அதிகரிக்கப்பட உள்ளது. சமூக வலைத்தளங்களில் தனது இளம் மகளை தகாத வார்த்தைகளில் திட்டி தன்னை விட்டு பிரிந்த மனைவியை அழைத்து வர முயன்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று பிற்பகல் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தம்புத்தேகம போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தனது 6 வயது மகளை அருகில் வைத்துக்கொண்டு தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் குடும்ப தகராறு காரணமாக 2 மாதங்களாக வீட்டை விட்டு பிரிந்த மனைவியை கொன்று விடுவதாக வீடியோவில் மிரட்டியுள்ளார். மிரட்டும் வீடியோவையும் தனது டிக்டாக் கணக்கில் வெளியிட்டுள்ளார். தனது மனைவி எந்த நேரத்திலாவது இந்த வீடியோவை பார்ப்பார் என்ற எண்ணத்தில் வீடியோக்களை வெளியிட்டதாக கைது செய்யப்பட்ட நபர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த சந்தேக நபர் தம்புத்தேகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மெல்பனேகம எல்லாவ கிராமத்தை சேர்ந்த 27 வயதான ஜெயக்கொடி ஆராய்ச்சிலகே சமன் கருணாரத்ன என்ற இளைஞரே ஆவர். கடந்த மே மாதம் 24ஆம் திகதி குடும்ப தகராறு காரணமாக சந்தேக நபரின் மனைவி கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். மனைவி இல்லாத காரணத்தால் இந்த சந்தேக நபர் தனது மகளுடன் வீடியோ எடுத்ததுடன் மனைவியையும் குழந்தையையும் கடுமையான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோக்கள் இணையத்தில் பரவி வருகிறது. சிறுமியின் தாய் தன்னையும் மகளையும் கைவிட்டு சென்றதாக சந்தேக நபர் போலீசாரிடம் இதற்கு முன்னர் முறைப்பாடு செய்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புத்தேகம தலைமையக போலீஸ் பரிசோதகர் சாகர லியனகே அவர்களின் பணிப்புரையின் பேரில் சிறுவர் மற்றும் மகளிர் திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ஷ சர்வதேச தொடர்புகள் கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். இதனை சபாநாயகர் மஹிந்த ஜாப அபேவர்த்தன இன்று பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார். நாடாளுமன்றம் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தலைமையில் செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு கூடியது. சபாநாயகர் அறிவிப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்நிலையில் நாமல் ராஜபக்ஷவின் வெற்றிடத்திற்கு ஜேசி அலவத்துவல எம்பி நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் 7ஆம் திகதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் 2024 ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பல தொகுதி கூட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இதேவேளை எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீறும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் விடுத்துள்ள கடிதத்திற்கு நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க பதிலளித்துள்ளார்.
ஜூலை 29 அன்று கட்சியின் அரசியல் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு தானும் அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்களும் கட்டுப்பட்டிருக்கவில்லை என சேமசிங்க எழுத்து மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கிணங்க அவர்களுக்கு எதிராக கட்சி கோரும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது நாடு எதிர்நோக்கும் சவால்களுக்கு முகம் கொடுத்து சரியான தீர்மானங்களை எடுக்க தயங்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மக்கள் போராட்டத்தால் நாட்டை விட்டு தப்பியோடியது போல வங்கதேசத்தில் வெடித்த மாணவர் போராட்டத்தால் ஒரே நாளில் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட சம்பவம் உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மாணவர்கள் போராட்டத்தால் நாட்டை விட்டு வெளியேறிய வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மாளிகையை சூறையாடிய வன்முறை கும்பல் அவரது வீட்டிலிருந்த உள்ளாடைகளையும் கூட அள்ளிச் சென்ற 2 புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் போராட்டக்காரர்களில் சிலர் ஷேக் ஹசீனா வீட்டில் கொள்ளையடித்த சேலைகளை அங்கேயே அணிந்து போட்டோக்களுக்கு போஸ் கொடுத்த சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளது. மாணவர்கள் பெயரிலான கும்பல்தான் இத்தகைய அட்டூழியங்களை செய்ததாக வங்கதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஷேக் ஹசீனா 16 ஆண்டுகள் வங்கதேச நாட்டின் பிரதமராக பதவி வகித்தார். வங்கதேச விடுதலைக்கு போராடியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியதற்கு மாணவர்களின் பெயரில் பெரும் புரட்சி ஏற்பட்டது. இந்த புரட்சிதான் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியையே கவிழ்த்துவிட்டது. கடந்த சில மாதங்களாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் மிக பெரும் வன்முறையாக வெடித்தது. பாதுகாப்பு தரப்பில் பலர் கொல்லப்பட்டதால் ஈவு இரக்கமே இல்லாமல் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டன. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதன் உச்சகட்டமாக ஷேக் ஹசீனா நேற்றைய தினம் தமது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். மேலும் ஷேக் ஹசீனாவின் மாளிகையை போராட்டக்காரர்கள் என்ற பெயரில் வன்முறை கும்பல் முற்றுகையிட்டதால் உயிர் தப்பி இந்தியாவுக்கு ஓடியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டாக்காவில் ஷேக் ஹசீனாவின் மாளிகைக்குள் நுழைந்த வன்முறை கும்பல் ஷேக் ஹசீனாவின் மாளிகையில் இருந்த உள்ளாடைகள் உட்பட பல பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றனர். அதேவேளை கடந்த காலங்களில் இலங்கையில் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மாபெரும் மக்கள் புரட்சி வெடித்த நிலையில் கோட்டபாய நாட்டை விட்டு தப்பியோடியிருந்தார். இருந்தும் ஆத்திரம் தீராத தென்னிலங்கை மக்கள் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை எடுத்துச் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அப்போது உலகளவில் இலங்கை போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வங்கதேச போராட்டமும் உலகின் கவனத்தை உற்றுநோக்க வைத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்.